Judges chapter 6. தமிழ நியாயாதிபதிகள் அதிகாரம் 6. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கைகளிலே ஒப்புக் கொடுத்தார். And the children of the Israel did evil in the sight of the Lord, and the Lord and delivered them into the hands of the Midians of the year. வசனம் 2. மீதியானரின் கை இஸ்ரவேலின் மேலே பலத்து கொண்டே இருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர்கள் மீதியானரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக கிக்கிக் கொண்டார்கள். And the hands of the Midians prevailed against Israel, and because of the Midians, the children of the Israel made them the dens which are in the mountains and caves and the strongholds. வசனம் 3. இஸ்ரவேல் விதைத்து இருக்கும்போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கேத்திய புத்திரரும் அவருக்கு விரோதமாய் எழும்பி வந்து, and so it was when Israel and sworn that the Midians and come up and the Amaleks and the children of the east, even they come up against them. வசனம் 4. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கொடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்திலாகிலும் ஆடு மாடுகளின் கழுதைகளாகிலும் வைக்காதே போவார்கள். And the enemy encamped against them and destroyed them increase of this earth until thou come and the Gaza and led on the sustenance for the Israel. The natural sheep near ox and near us. வசனம் 5. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டகங்களும் எண்ண முடியாததாயிருக்கும். அந்த விட அதை அவர்கள் வருவார்கள். For they come up with their and cattle and there is tents, and they comes and great shepherds for the multitude, for both they and their and camels were without and members, and they entered into the lands of the destroyed. வசனமார். அப்படியே மீதியானவர்களே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டவர்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். And Israel was and greatly improved, and because of the Midians, and the children of the Israel cried unto the Lord. வசனம் 7. இஸ்ரவேல் புத்திரர்கள் மீதியானவர்கள் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, and it's come to the pass when the children of the Israel cried unto the Lord, and because of the Midians. வசனம் 8. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமையின் தனமான வீட்டிலிருந்து புறப்படவும் செய்தது. That the Lord and sent and prophet unto the children of the Israel, which said unto them, though said the Lord and God of the Israel forgot you up from Egypt and forgot you for out of this house of the bondage. வசனம் 9. எகிப்தியர் கைகளில் நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கைகளில் நின்றும் உங்களை இரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்களை தேசத்தை உங்களுக்கு கொடுத்த. And I delivered you out the hands of the Egyptians and out of the hands of the that upbraided you, and drove them out from before you, and gave you their lands. வசனம் 10. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தரே என்று நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியர்களுடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்றார் என்று சொன்னேன். And I said unto you, I am the Lord your God, fear not the gods of the Emirates, in words
hand devil, but he have not and obeyed my voice. வசனம் 11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஷனான யோவாசின் ஊராகிய கர்வேலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கீதியான் கோதுமையை மீதியானரின் கைக்கு ஒப்புவித்து இருக்கிறதற்காக ஆலைகளுக்கு சமீபமாய் அதை போரடித்தான். And there come an angels of the Lord and sat under the oak which was an the printenied haunt os this Abizeri and his son Gideon, and their seed and what by the wind pass to the head in it for these Midians. வசனம் 12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார் என்றார். And the angel of the Lord and appeared unto him and said unto him, The Lord which is with thee, thou mighty man of the world over. வசனம் 13. அப்பொழுது கீதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களுடனே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவேன் என்ன? கர்த்தர் எங்களுடன் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்களை எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். And Gideon said unto him, O my Lord, if the Lord and be with you, then is shall this be fallen use, and wherein be all these miracles which your fathers told you of the saying, Did not the Lord and bringing you up from Egypt? But now the Lord and hate and forsaken you and delivered you into the hands of these Midians. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, அவனுக்கு இருக்கிற இந்த பலத்துடனே போ, நீ இஸ்ரவேலிலே மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். The Lord and looked upon him and said, and go in this day mighty, and thou shalt and save Israel from the hands of the Midians, have not and sent thee. வசனம் 15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை இதனாலே இரட்சிப்பேன். இதோ மனாசேயிலேயே என் குடும்பமும் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். And he said unto him, O my Lord, wherewith shall I save Israel? Behold, my family is poor in Manasseh, and I am the last in my father's house. வசனம் 16. அதற்கு கர்த்தர், நான் உன்னுடன் கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். The Lord and said unto him, Surely I will and be with thee, and thou shalt and smite the Midians so one man. வசனம் 17. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததனால் என்னுடனே பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். And he said unto him, If now I have found grace in thy sight, then show me a sign that thou talkest with me. வசனம் 18. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவு இவ்விடத்தை விட்டு போகாதிருப்பாயாக என்றான். அதற்கு அவன், நீ திரும்பும் வருமட்டும் நான் இருப்பேன் என்றார். Depart not thence, I pray thee, until I come unto thee, and bring forth my present, and set it before thee. And he said, Will try until thou come again. வசனம் 19. உடனே கிதியன் உள்ளே போய் ஒரு வெள்ளை ஆட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணங்களிலே வார்த்து அதை வெளியே கர்வேலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்திலே கொண்டு வந்து வைத்தான். And Gideon went in the Mary, ready a cake and unleavened checks, up then epen up the floor, up the platform put and the basket, and he put and brought in a pot and
forgot it out unto the him under the oak, and presented it. வசனம் 20. அப்பொழுது தேவனாகிய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறைகளின் மேலே வைத்து அனத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். And the angel of the God said unto him, take the flesh and these unleavened cakes, and lay them upon this rock, and pour out the both, and he did so. வசனம் 21. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தமது கைகளிலிருந்து கோழியின் நுனியை நீட்டி இறைச்சியை புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனானவன் என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். Then the angel of the Lord and put forth the hand of this stuff that was in these hands, and touched the flesh and these unleavened cakes, and there is rise up the fire out of this rock, and consumed the flesh and these unleavened cakes. Then the angels of the Lord and depart out of this Sogod. வசனம் 22. அப்பொழுது கீதியன் அவர்கள் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ, கர்த்தர்தான் ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். And when the Gideon provoked that he was an angel of the Lord, and Gideon said, and Hallows, O Lord God, for the because I have seen an angel of the Lord pose face to the face. வசனம் 23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். And the Lord said unto him, peace be unto thee, fear not, thou shalt not die. வசனம் 24. அங்கேயே கீதியன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்த நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்பெரேமில் இருக்கிறது. Then Gideon built an altar there unto the Lord, and called it Jehovah Shalom. And to this day it is hid in the Ophrah of these Abijarites. வசனம் 25. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2 காளைகளையும் கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பையை வெட்டி போடு. And it's come to pass then some night that the Lord and said unto him, take thy fathers and young and bullock, even the second bullock of the 7 years old, and threw down the altar of Baal. This thy fathers ate and cut down, and grove that is by it. வசனம் 26. அந்த கற்பாறை உச்சியிலேயே பங்கான ஒரு இடத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்டு தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேலே சர்வாங்க தகன பலிகளாக பலியிடுவாயாக என்றார். And build an altar unto the Lord thy God upon the top of this rock in the order place, and take the second bullock, and after the brown sacrifice with this wood of this grove, which thou shalt cut down. வசனம் 27. அப்பொழுது கிதியன் தன் வேலை ஆட்களின் 10 பேரையை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் இந்த ஊர் மனுஷர்களுக்கும் பயப்படாதபடியினால் அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். Then Gideon took them and man of these servants, and he as the Lord had said unto him, and so it was, and because he feared his father's household and the man of this city, that he could not do it day, that he did
it by the night. வசனம் 28. அந்த ஊர் மனுஷர்கள் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிப்பிடம் தகர்க்கப்பட்டது, அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டு இருந்த பலிப்பிடத்தின் மேல் அந்த 2 காளைகளும் பலியிடப்பட்டதுமாயிருந்த அவர்கள் கண்டு. And when the man of the city was early in this morning, behold, the altar of this bar was cast and down, and the groven was and cut down that is was by it, and the second bullock was an offered upon the altar that was built. வசனம் 29. ஒருவரை ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது யோசுவாவின் மகன் கிதியன் இதை செய்தான் என்றார்கள். And they said, one altar who had done these things, and when they inquired, asked, they said, Gideon the sons of the Joshua had done these things. வசனம் 30. அப்பொழுது ஊர் யோவாசை நோக்கி உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிப்பிடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். Then the man of the city said unto the Josh, bring out the sons that he may did, because he had cast down the altar of the Baal, and because he had cut down the grove that was by it. வசனம் 31. யோசுவா தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்கள் இது ரட்சிப்பீர்கள். இதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாகக்கடவன், அது தேவனாலே தன் பலிப்படத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். And Joshua said unto the all that stood against him, will he play for Baal? Will he serve him? He that will plant him, let him be put death. Will lest it is yet morning. If he be a god, let him placed from himself, because one head cast down his altar. வசனம் 32. தன் பலிப்பிடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனுடனே வழக்காடட்டும் என்று சொல்லி அந்த நாளிலே அவனுக்கு போர்பாகால் என்று பெயரிட்ட போது, therefore and this day they called him and Jerubbaal, saying, let Baal and blade against him, and because he had drawn down his altar. வசனம் 33. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர்கள் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து எஸ்ரோயேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். And all the Midians and the Amalekites and the children of the east and were then get red and drew water and went over and pitched in this valley of the Jordan. வசனம் 34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கினார். அவன் எக்காலம் மோதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து but the spirit of the Lord and come upon the Gideon, and he blew the trumpet, and Abiezer was get reared after him. வசனம் 35. மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி இவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசர் செபுலோன் நப்தலி நாடுகளும் ஆட்களை அனுப்பினான். அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். And he sent a messenger to God all the Manasseh who also was and get ready after him, and sent the messenger unto the Asher and to the Zebulun and to the Naphtali, and they come up to meet them. வசனம் 36. அப்பொழுது
கீதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடியே என் கைகளினாலே இஸ்ரவேலை இரட்சிக்க வேண்டும் மானால். And Gideon answered unto the God, If ye thou were save an Israel by many hands, as thou hast said. வசனம் 37. இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோளில் மேலே மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தாள், அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேல் என் கையிலே ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். Behold, I will and put and fowls after woe in the floor, and if dew be and the floors only, and it be dry upon the whole the earth beside, then shall and I can out that thou wilt save an Israel by the many hand, as thou hast and said. 38. அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாளிலே காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதில் இருந்து பனிநீரை ஒரு கிண்ணம் நிறையாய் பிழிந்தான். And it was so, for he rise up and early and this morrow, and trust in the full sea together, and regained the drought of the falls and blow fall up the water. 39. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் முழாதிருப்பதாக, தோளின் மேலே இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோளில் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பேய்ந்திருக்கவும் கட்டளை இடும் என்றான். And Gideon said unto the God, Let not and any hunger be hot and against me, and I will put this once, let me prove, I pray thee, but this once with the fowls. Let it now be dry only upon the fowls, and upon all the ground let there be drought. 40. அப்படியே தேவன் அன்று ராத்திரியிலே செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பேய்ந்திருந்தது. And God did so that night, for it was and dry upon the floors only, and there was drought and all the ground.